அப்படின்னா ஒரு வகையான மூலிகை தாங்க. ஆனால் இது வந்து மூலிகைன்னு சொன்னாலும் விஷத்தன்மை உடையது. இது வந்து பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாளாக ஆக இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சிற்றெரும்புகள் இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் நம்ம நடந்து வந்த பாதை. அருவிகள் ஓடி வரக்கூடிய இடம் தாங்க. நீரோடைகள் ஓடி வர பாதையில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க. ஸோ ஆனால் இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. மேலே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தொட்டி கட்டி வச்சுருக்கதா சொன்னாங்க. 2 இடத்துல வனவிலங்குகள் குடிக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கரடி, காட்டெருமை, அப்புறம் மான், வரையாடுகள், யானை அந்த மாதிரியான வனவிலங்குகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. பார்த்ததாகவும் சில பேர் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி முட்களுக்கு நடுவே தான் நம்மளோட பயணம் வந்து தொடருது. நடக்கிறதுக்கு ரொம்ப வழுக்கலாக இருக்குங்க. எப்போயுமே நான் செருப்பு எதுவும் போட்டு வர மாட்டேன். பட் இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால போட்டு வந்துட்டேன். ஏன்னா முள் பாதை அப்படிங்கிறதுனால. எழுமலை தான் நீங்களும்? ரைட்டு. எழுமலை யமகாசூர் மோனூர் அண்ணன் பார்த்துட்டு போகிறாரு. ஸோ ஒரு வழியாக கிட்டத்தட்ட கத்திப்பாறை ரீச் பண்ணியாச்சு. ராமரனுக்கு வந்து சாமி வந்துருச்சு. இந்த பாருங்க, பாதி தூரம் கூட வரல. ஆனால் வியூ பாருங்க, கும்மாப்பட்டியே தூக்கி சாப்பிட்டு போயிருச்சுங்க. நீரோடைகள் வழி வரக்கூடிய பாதைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நமக்கு வெயில் வர்றதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு பாதி தூரமாவது போயிட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க. ஏன்னா பாதைகள் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், கரடு முரடாகவும் இருக்கும். வெள்ளியங்கிரி மலை நான் 4-5 தடவை போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை விடவும் வந்து இது ஒரு கடினமான பாதை அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனலில் சொன்னாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது, இங்கே பாருங்களேன். பட் ஆனால் இதை விட நம்ம கடினமான பாதையெல்லாம் மொட்டை பெருமாள் கோயிலில் போய் பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு இது வந்து கஷ்டம் இல்லை. ஸோ மொட்டை பெருமாள் இந்த மாதம் கடைசியில் வந்து போகிறோம். அதுவுமே புரட்டாசி மாதங்களில் போகக்கூடிய ஒரு கோவில் தான். இந்த பாதைகளை காட்டிலும் அங்கே வந்து பாதைகள் ரொம்ப செங்குத்தாகவே இருக்கும். அப்பா வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க.